கோவையில் மருத்துவத்துறையில் 35 ஆண்டுகளாக சிறப்பான சேவையை வழங்கி வரும் ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை தனது வளர்ச்சி பயணத்தில் மேலும் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. சுந்தராபுரத்தில் செயல்பட்டு வரும் இந்த மருத்துவமனையில் மேம்பட்ட மருத்துவ உட்கட்டமைப்புடன் கூடிய அபிராமி நெக்ஸ்ட் கேர் என்ற புதிய மையம் துவக்கி வைக்கப்பட்டது. மருத்துவமனை தலைவர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழக அரசின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மருத்துவ மையத்தை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் மருத்துவமனை இயக்குநர்கள் டாக்டர் குந்தவை தேவி பெரியசாமி, டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் பாலமுருகன், டாக்டர் உமாதேவி மற்றும் டாக்டர் சுசாரிதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனை நிர்வாகத்தினர், நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சையுடன் அக்கறை மிக்க சேவையையும் வழங்கி வருவதால் அபிராமி மருத்துவமனை மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மையம், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சேவைகள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவு, மேம்படுத்தப்பட்ட இதய சிகிச்சை மையம், குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு, பேச்சு மற்றும் தொழில்வழி சிகிச்சை மையம், IVF மையம் உள்ளிட்ட பல்வேறு நவீன மருத்துவ வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், அரசு அதிகாரிகள், தொழில்துறை பிரமுகர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எங்க எடுத்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் ஐசியூல AI எனேபிள்டு ஐசியூ வச்சிருக்கோம். அதுல என்ன இதுன்னா, பேஷண்ட் எந்த நிமிஷம் ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் அந்தந்த மருத்துவர்கள் அவங்கவுங்க வீட்டில இருந்தே பேஷண்டோட பல்ஸ், பிபி, சேச்சுரேஷன் இதெல்லாம் பார்த்துடலாம். சப்போஸ் அவங்க பார்க்காம இருந்தாங்கன்னா கூட ஜென்ரல் அலர்ட் வரும். இங்க இருக்கிற ஸ்டாஃபும் கவனிச்சுக்கலாம். அதே சமயம் உலகத்துல எங்க இருந்தாலும் அந்தந்த மருத்துவர்கள் அந்த பேஷண்டோட நிலைமைய லைவா பார்த்துட்டே இருக்கலாம். லைவா பார்க்கலாம்னா கண் பார்வை சுருங்கிறது, விரியறது, அது வரைக்கும் ஒரு டீட்டெயில்டா பார்க்குற மாதிரி ஒரு AI எனேபிள் ஒரு சிஸ்டம் ஒன்று இங்கே இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் பீடியாட்ரிக் சர்ஜரிங்கிறது பீடியாட்ரிக் நவீன கருவிகள் கொண்டு வந்திருக்கிறோம். அது இல்லாமல் ஸ்பீச் தெரப்பிங்கிறது குழந்தைகளுக்கு இப்போ பேச்சு குறைபாடுகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக ஸ்பீச் தெரப்பி. அது இல்லாமல் ஆக்குபேஷனல் தெரப்பி, இப்போ ஸ்பெஷல் கிட்ஸுக்கான ஆட்டிசம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கான ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு எங்களோட ஆக்குபேஷனல் தெரப்பி காலேஜும் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து ஒரு நவீன ஆக்குபேஷனல் தெரப்பி சென்டர் இப்போ அங்கே உருவாக்கிட்டு இருக்கோம். அதையும் இப்போ திறந்து வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான புது திட்டங்களையும் இந்த 35 வருஷம் மெருகேற்றி புதுசாக இப்போ பயணிகள் அந்த பேஷண்ட்ஸ்க்காக நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்துகிறோம்.